இருக்கிறது, நம் வாழ்க்கை யார் கையில், யாருக்கும் தெரியல. ஒரு அரசியல்வாதி கிட்ட கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை ஓட்டு போடுற வரையும் என் வாழ்க்கை மக்கள் கையில், போட்டுட்டான் கடவுள் சொன்னாராம், லூஸு படகா வந்தது நான் தான்டா, நான் தான் உனக்கு படகா அமிச்சேன் ஏரில், எல்லாமே என்ன நம்பின்னு இருந்தால் கீழே வந்து கையை பிடிச்சா தூக்கிட்டு வர முடியும். உன் முயற்சின்னு ஒன்று வேணாம், நம் முயற்சி இல்லாவிடில் எந்த தெய்வமும் நமக்கு கூட வராது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பெயர் தான் ஊக்கம். நம்ப மாட்டீங்க, ஜாக்கஞ்சில்ல நான் 6ஆம் கிளாஸில் கற்றுக்கினேன், இப்போ கூட சரியாக தெரியாது. என் பையன் ஜாக்கஞ்சில்லாம் சொல்லும்போது பெரியவங்க கிட்ட விளையாடுறது போ அப்படின்வேன், ஏன்னா அவன் சரியாக சொல்கிறானா என்னன்னு தெரியாது. இங்கிலீஷ் தெரிலங்க, வரலையா முற்று, வர்றத தெளிவாக இருக்குது. எனக்கு ஆங்கிலம் வராது, ஆனால் தமிழில் பேச கற்றுக்கிட்டேன். இந்த உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போய் பேசி வெற்றி அடைஞ்சிருக்கேன். அதுதான் ஊக்கம் உடைமைனா, அதுதான் ஊக்கம். அது கைவிடல்னா அதுதான். ஊக்கம் அது கைவிடல். இந்த ஊக்கம் அது கைவிடல் நிறைய பேர் சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், அப்புறம் மறந்துட்டோம். ஔவையார் எழுதுந்து, ஓ அவங்க தானா அப்படின்றீங்க. 6வது ஆத்திச்சூடி. மகாகவி பாரதி புதிய ஆத்திச்சூடி எழுதினான். ஆனாலும் அவன் கட்டுரையில் சொல்கிறான், இந்த உலகமே அழிஞ்சா கூட ஆத்திச்சூடி இருந்தால் போதும் தமிழுக்குன்னு எழுதுகிறான் மகாகவி பாரதி. அந்த அளவுக்கு ஆத்திச்சூடியில் ஊக்கம் அது கைவிடேல் அப்படின்னா, நான் வாழ்க்கையில் ஊக்கம் இருந்தால் போதும். முதல்ல வாழ்க்கை யார்கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியணும். தெரியல. நம் வாழ்க்கை யாரிடம் இருக்கிறது, நம் வாழ்க்கை யார் கையில், யாருக்கும் தெரியல, சரியாக புரியல. ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டேன், தலைவா உன் வாழ்க்கை யார் கையில், மீட்டர் கையில் சார்னா, சூடு இருந்ததுன்னா வருமானம், இல்லைன்னா இல்லை. ஒரு அரசியல்வாதி கிட்ட கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை ஓட்டு போடுற வரையும் என் வாழ்க்கை மக்கள் கையில், போட்டுட்டான் அவன் வாழ்க்கைலாம் என் கையில். அரசியல்வாதி. ஒரு சினிமா தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், அண்ணன் உங்கள் வாழ்க்கை ரிலீஸ் ஆகிற வரையும் என் கையில், அப்புறம் ராக்கர்ஸ் கையில்னா அவன் எடுத்து விட்டுறான். ஒரு சாமியார்கிட்ட கேட்டேன், சார் சாமி உங்கள் வாழ்க்கைன்னு, சாமி தானே சிவன் கையில் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சேன். அவர் என் வாழ்க்கை சிஷ்ய கையில்னாரு. என்னென்ன என்றைக்கு அது வாக்குமூலம் கொடுக்குதோ அன்றைக்கி நான் அவுட்டுனாரு. ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கை யார் கையில், ஒருத்தன் சொன்னான் சார் தெளிவா. இதை போய் ஒரு கேள்வியாக கேட்டுட்டு, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் சார்னா ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஒரு மோட்டிவேஷன் எடுக்கிற ஒரு பேச்சாளர் சொல்கிறது நம் வாழ்க்கை நம் கையில்னு, சாதாரண ஆள் சார் நம் வாழ்க்கையில் நம் கையில்னா, அடடா படித்தவன் மாதிரியே தெரியல, ஆனால் இவ்வளோ பெருசாக பேசுகிறானேன்னு. அப்போ சொன்னான், சார் நான் குடிச்சிருக்கிறேன்னு நினச்சிக்கிறியா அப்படின்னா, குடிச்சிருக்கேன் ஆனால் கடையில் சொல்லிட்டான், நம்ம கையில் இருந்தால் குடிக்கிறோம் சார், இல்லைன்னா படுத்துக்கு போகிறோம், அவ்வளோதானே. அவர் வாழ்க்கை யார் கையிலன்னு சொல்கிறார். நம் வாழ்க்கை யார் கையில் சார். வாழ்க்கை அவங்க ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க, எதை நினைக்கிறாயோ அதை அடைய வேண்டும் என்றால் நல்லதை நினைக்கணும். எண்ணியாங்கு எய்துவர், அதானே நம்மளோட பிரச்சனை. வாழ்க்கையை சும்மா வாழ்ந்துட்டு போகிறோன்னு, அவ்வளோதான். நிறைய பேருக்கு புரியல, எது சாதனை புரியல, எது வாழ்க்கையில் வெற்றி புரியல, அதுக்கு என்ன வேணும் புரியல இல்லையா. சாதனை எது, உடனே எல்லாரும் சாதனை உடனே ரெக்கார்டை பார்த்துட்டு கின்னஸை பாரு, இதை பாரு, லிம்கா அவார்டு, லிம்கா சாதனை புத்தகம், அதெல்லாம் வேஸ்ட்டு. நான் சிலதெல்லாம் எடுத்து பார்த்தா சிரிப்பாக வருது, ஏன்னா இதெல்லாம் ஒரு சாதனைன்னு. உண்மையேங்க, ஒருத்தன் கையாலேயே 5 கிலோமீட்டர் நடந்துருக்கான், அது ஒரு சாதனை. நான் சொன்னேன், ஆமாம் அவனுக்கு கால் இருக்கான்னு கேட்டேன். இருக்குன்னா, ஏண்டா கால் தான் இருக்குது, அப்புறம் எதுக்கிட்ட வேஸ்ட்டாக கையால் நடக்கிற, அது ஒரு பெரிய சாதனை. ஒருத்தன் சொன்னான், சார் இவர் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு, 5 வருஷம் ஆகுது யாருமே பீட் பண்ணலன்னா. என்னடா சாதனை என்ன, நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டில் 4 நாள் இருந்திருக்காரு சார். நான் சொன்னேன், கல்யாணம் 20 வருஷம் ஆகுது, ஒரே வீட்டில் இருக்கிறான், என்னைக்காவது நான் சாதனைன்னு சொல்லியிருப்பேன் நான் இல்லை. இதெல்லாமா சாதனை. வாழ்க்கையில் வெற்றி நிறைய பேர் தப்பாக நினைக்கிறோம். வாழ்க்கையில் வெற்றினா படிக்கணும், சம்பாதிக்கணும்,
ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டு வாங்கணும், 900 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும், முடிஞ்சு போச்சு. மஞ்சள் போயிட்டு ஆச்சு இல்லை சார்? 2 விஷயம். ஒன்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவது, அது எல்லாரும் நம்ம பண்ணுறது. ஆனால் உண்மையிலே மனுஷன் என்ன பண்ணணும் தெரியுமா? வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும். 2த்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. தந்தை பெரியாரை பற்றி நம்ம தலைவர் ரொம்ப அற்புதமாக சொன்னார். தந்தை பெரியார் இல்லை, பெரியார். தந்தை பெரியாரும் எங்கள் பெரிய தாத்தாவும் ஒரே நாள் பிறந்தவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் சேம். தந்தை பெரியாரும் எங்கள் தாத்தாவும் 94 வயசு வரையும் இருந்தார். எங்கள் தாத்தாவுக்கு 17 குழந்தை. அதை தவிர வேலைக்கு வேறு போயிருக்காரு. போஸ்ட்மேனாக இருந்தார் சார். அப்போல்லாம் டெலிவரி கரெக்டாக இருந்திருக்கு. எங்கள் தாத்தா சொத்து சேர்த்து வச்சாருங்க. 3 வீடு ஒரே தெருவில் எங்களுக்கு வச்சுட்டு போனார். இன்றைக்கி நாங்கள் ப்ரைம் ஏரியா. இன்றைக்கி நாங்கள் இருக்கிறது எங்கள் தாத்தாவோட வீடு. எங்கள் தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், எங்களுக்கு வீடு வச்சுட்டு போனார். அந்த நன்றிக்காக ஆளில் எங்கள் தாத்தா படத்தை மாட்டியிருக்கோம். எங்கள் தாத்தா வாழ்க்கையை வெற்றி பெறவில்லை, வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். என் வீட்டில் படமாக இருக்கிறார். தந்தை பெரியார் இந்த சமூகத்தை சீர்திருத்தினார், வாழ்க்கையை வெற்றி பெற்றார், இன்றைக்கு பாடமாக இருக்கிறார். ஆக நாம் மற்றவருக்கு பாடமாக என்ன பண்ணணும்? ஊக்கம் தேவை. திருவள்ளுவர் ஊக்கமுடைமை பற்றி ஒரு அதிகாரம் எழுதி வச்சுட்டு போனார். அதுக்கு என்ன காரணம்? அவரோட ஊக்கம்தான். இல்லைன்னா யார் சார் எழுதுவா? நீங்கள் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். திருவள்ளுவர் வாசுகின்னு கூப்பிட்டோன்னா அந்த அம்மா கிணத்துல விட்டுட்டு வந்துடுச்சு. அதெல்லாம் நடந்துதான்னு தெரியாது, சொல்ல கேள்வி. ஏன்னா திருவள்ளுவரை யாரும் பார்த்ததில்லை. இப்போ நம்ம பார்க்குற திருவள்ளுவர் கவர்மெண்ட் போட்ட திருவள்ளுவர், அப்படி தானே? யாரும் பார்த்ததில்லை. வாசுகி அம்மா திருவள்ளுவரை திட்டிருக்க மாட்டாங்க? இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாங்க அந்த காலத்தில் வெளிச்சம் கிடையாதுங்க, இருட்டு, நைட்டில் லைட்டு கிடையாது. பகலில் எழுதணும், ஓலையில் எழுதணும். இப்போ மாதிரி A4 பேப்பர் எடுத்து எழுத முடியாது. ஓலையில் எழுத்தாணியில் எழுதணும். டென்ஷன் ஜாப். அதுவும் இல்லாமல் எல்லா ஓலையிலுமே எழுதிட முடியாது, அண்ணனுக்கு தெரியும். அந்த ஓலையை பதப்படுத்தணும். ஓலையை ரெடி பண்ணோங்க. நீங்கள் ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் தூக்கி போட்டு திருப்பி எழுதணும். ஏன்னா ஓலை நீங்கள் பதப்படுத்துனால பள்ளம் விடும். இவ்வளவு செஞ்சுருக்காரு. அவருக்கு மாத ஊதியம் ஏதாவது உண்டா வள்ளுவருக்கு? இல்லை. கலைமாமணி பத்மஸ்ரீ விருது உண்டா? இல்லை. அவரை யாராவது பாராட்டினாங்களா? தெரியல. ஆனாலும் ஏன் எழுதினார்? பிற்காலத்தில் வருகிற சமூகம் சரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஊக்கத்தில் எழுதியவன் வள்ளுவன். அதனால தான் இன்றைக்கி 2000 வருஷம் கழிச்சு நிற்கிறார். ஊக்கம் அது கைவிடேல்னு சொன்னாங்க பாரு. ஏன்? விட்டா ஓடிடும். 7 வயசு பையனை எக்ஸிபிஷன் கூட்டி போனால் கையோடு பிடிச்சிக்கணும் சார், இல்லைன்னா முடிஞ்சு போச்சு எக்ஸிபிஷனு. அவனை பிடிச்சிக்க சொல்லக்கூடாது. நம்ம கையை, என் கையை பிடிச்சினே வானா போயிடுவான். அவன் கையை நம்ம கெட்டியமாக பிடிச்சிக்கணும். ஊக்கம் அது கைவிடேல். ஊக்கம் அது கைவிடேல். நிறைய பேருக்கு சில பேர் நினைக்கிறாங்க சார், வாழ்க்கை நல்லா அமையணும். நமக்கு அமையலையே, அமையாது, போர் அடிச்சிடும். நம்மளுக்கே ஜுரங்கிற ஒன்றும் வரல, பிறந்ததுலேருந்து 300 வருஷம் உயிரோடு இருக்கும், போர் அடிச்சிடும் இல்லை? உடம்புக்கே நிறைய பேர் இருக்கான், ஒன்றும் வரக்கூடாது, ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கணும். போர் அடிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்கணும். நிறைய பேருக்கு அது இல்லை, வாழ்க்கை அமையாதுங்க. யாருக்கும் ஒருத்தருக்கு 2 பேருக்கு அமையும், அவ்வளோதான் இல்லையா? நம்ம தான் அமைச்சிக்கணும். இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு நல்ல ஒய்ஃபாக, சில பேர் ரொம்ப எதிர்பார்ப்பான் தெரியுங்களா, அழகான படித்த வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கும் அடக்கமான பெண் தேவை. டாய் அழகுன்னிட்ட கை நிறைய சம்பளம், அப்புறம் அடக்கமும் கேட்ட பிறா அந்த காம்போலியே அது வராது, அது வேற. எல்லாத்துக்கும் அலையப்படாது. நமக்கு வாழ்க்கை அப்படி தாங்க.
வாழ்க்கை அமையாது, நம்மளே தான் அமைச்சிக்கணும். சார் கல்யாணம் பண்ணலான்னு 3000 ரூபாய் கட்டி ஜாதகம்லாம் எடுத்துன்னு வரும். 50 ஜாதகம், அதில் நம்ம நட்சத்திரம் போட்டு ஒரு 10 ஜாதகம், அதில் வந்து மூஞ்சி நல்லா இருக்குதான்னு பார்த்து சுமாராக இருக்கிற வந்ததுலேயே சுமாரான மூஞ்ச ஒரு 3, அதில் 1 நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு நல்ல நல்ல ஜாதகமாக வரும் சார். எனக்கு வந்தது சார். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, அந்த படுவாங்க அப்புறம் தான் அமிச்சாங்க. மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன், சொந்த வீடு கொடுப்பேன், எல்லாம் போச்சு. எங்கள் அப்பா கூட கேட்டேன், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார். வாழ்க்கை நமக்கு அமையாது சார். கீர்த்தி சுரேஷ் மாதிரி கேட்போம், கோவை சார்லாம் ரேஞ்சில் வரும். இல்லை லேடிஸாக அப்படி தான் அஜித் ஸ்டைலில் கேட்பாங்க, நம்மளை மாதிரி நாகேஷ் தான் மாட்டுவான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. ஆனால் மாற்றணும் சார். வாழ்க்கை தானாக அமையவில்லை என்றால் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதனால தான் 6வது அறிவு கொடுத்தான். அதுக்கு தான் ஊக்கம் உடைமை தேவை சார். பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறோம் சார், சாப்பிட உட்காடுறோம், பிரியாணி போட்டுக்கிட்டே வராங்க. நம்மளுக்கு போட்டதில் தொட்டு பார்க்குறோம், ஒரு பீஸ் கூட இல்லை. சில வாட்டி அந்த மாதிரி அமைஞ்சிரும். 4-5 பீஸோடு பிரியாணி வந்தால் வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிடுச்சின்னு அர்த்தம். பீஸே இல்லைன்னா அமையலைன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? அமைச்சிக்கணும். சில பேர் அபாவா அந்த போட்டு போகிறவனையே உத்து பார்த்துன்னுப்பான், நீ வாழ்க்கையில் ஃபெயிலியர். சில பேர் சர்வரை கூப்பிட்டு திட்டுவான், கண்ணில் கரியே இல்லை அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுவான். வாழ்க்கையை நம்மளே அமைச்சிக்கணும். ப்ரோ தலை இங்கே வா, அவனு ஏன் தலைன்றோம்? நமக்கு தேவை பீஸுடா. அவன் யாராக இருந்தால் நம்ம அவன் நம்ம ப்ரோன்னு சும்மா கூப்பிட்றோம், அவன் நம்மளுக்கு ப்ரோவா? நமக்கு பீஸு. ப்ரோ என்ன ப்ரோ எல்லாருக்கும் வச்சு நமக்கு ஒன்றும் இல்லை, 6 பீஸ் வச்சுட்டு போவான் சார். ஆக வாழ்க்கை அமையாது, நம்மளே அமைச்சிக்கணும். அப்படி தான் இருக்கணும் சார். எல்லோரும் நம்ம நினச்ச மாதிரி நடக்கணும், நினச்ச மாதிரி நடக்காது, நடக்க வைக்கணும். என் ஃப்ரெண்டு திடீர்னு கேட்டான், டேய் உனக்கு நீ நினச்ச மாதிரி எப்போது நடந்துக்குது அப்படின்னா. நான் சொன்னேன் இல்லவே இல்லைன்னு. அப்பா அப்படின்னா, ஏன்னா நான் நினச்சது கூட எதுவுமே நடந்தது இல்லைன்னா. அவனுக்கு என்னென்னா எனக்கு எதாவது நடந்துருக்குதானுக்கு சார். காரல் மார்க்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு வரி சொல்கிறார் சார். தோல்வி வெற்றியின் முதல் படி. ரைட்டு. தோல்வியின் முதல் படி எதுனா ஊக்கம் இல்லாமை தோல்வியின் முதற்படி. நீ ஊக்கமுடைமையாக இருந்து விட்டால் உனக்கு வெற்றி நிச்சயம். அவ்வளோதான் சார். ஊக்கம் அது கைவிடல். ரொம்ப 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 இந்த நாட்டு இந்த உலகத்தில் யார் பெரிய பெரிய வெற்றிகள் அடைந்தார்களோ ஒரு லிஸ்ட் எடுங்க சார். ஜெயித்தவனெல்லாம் ஊக்கம் இருக்கிறவன் மட்டும்தான் ஜெயிச்சிருப்பான். அதிர்ஷ்டத்தில் ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிறது இல்லை. லாட்ரி சீட்டா வாங்கினாங்க எல்லாரும். மேரி கியூரிலாம், மேரி கியூரி 2 நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. 2. அதில் என்ன விசேஷம்? ஒரு நோபல் பிரைஸே எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் ஆராய்ச்சியில். அது என்ன விசேஷம்? 2த்துலேயும் ஒன்று ஃபிசிக்ஸு, இன்னொன்று கெமிஸ்ட்ரி. 2 இரு துருவம். ஆனால் 2த்துலேயும் ஒரு அம்மாவால் வாங்க முடியுதுன்னு சொன்னால் அது அவங்களுடைய ஊக்க உணமை. உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள், ஊக்கம் இருந்தவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடிகிறது. நம்மளால் அதை முடியலை. அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நமக்கு தெர் இஸ் நோ கோல். எதை அடைய வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. நம்ம தாளாளர் ரொம்ப அற்புதமாக சொன்னார். எம்ஃபில் பிடிச்சிட்டா போதும்னு நினச்சின்னு இருந்தவங்களை திட்டி திட்டி பிஹெச்டி ஆக்கினவர் அவர் இல்லை. எவ்வளோ பெரிய சேவை செஞ்சுருக்கார் சார் இந்த கல்விக்கு, ஒரு தனி மனிதனுக்கு. நமக்கே அப்படி தானே சார். ஒரு யூஜி முடிச்சா போதும்னு நினைக்கிறோம். இங்கே இருக்கிற பெரியவர்களை தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன், இது என்னுடைய பர்சனல். உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் சொத்து வைக்க வேண்டாம். தயவு செய்து அவருக்கு நல்ல கல்வியை கொடுங்கள், போதும். அதுதான் நீங்கள் அவருக்கு கொடுக்குற சொத்து. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இல்லை சார். இப்போ கூட சும்மா அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். +2 நிறுத்துகிறோம், கிராஜுவேஷனில் நிறுத்துகிறோம், போஸ்ட் கிராஜுவேஷன் அனுப்புறதில்ல. ஏன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் அனுப்பிச்சா அதுக்கு மேலே மாப்பிள்ளை பார்க்கணும். வேணாம் படிக்கட்டும், பொம்பளை குழந்தைங்க படிக்கட்டும். நீங்கள் கொடுக்குற சொத்து அவ்வளோதான், அதுதான். ஏன்னா நம்மளுக்கு ஆம்பிஷனே கிடையாது சார். இந்த குழந்தைங்களெல்லாம் எல்கேஜி போகிற குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு என்னவா வரப்போகிற? டாக்டர். என்னவா வரப்போகிற? இன்ஜினியர்.
கலெக்டர். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா வீட்டு அம்மாவும் அதான் சொல்லுது, நீ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும். நான் கூட சொல்லுவேன், எல்லா டாக்டர் ஆகிட்டா இவன் தான் பேஷண்ட் ஆகுது சார். படிக்கிறவங்களாமே கலெக்டர் ஆகிட்டா ஜபேதாரா யார் சார் போவான்? யாராவது வேணும்ல. இதே பையன் +2 பாஸ் பண்ணிட்டான், எது டாக்டர் அப்படின்னுவேன். என்னடா படிக்க போகிறேன் தெரில சார்னா, ஏன்னா முடிஞ்சு வச்சு வாழ்க்கை அவனுக்கு. எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அது. சார் என் ஆஃபீஸுக்கு சார் படித்த பசங்க அப்ளிகேஷனு கேவலமாக இருக்குதுங்க, அனுப்புகிறானுங்க. நான் இதை படிச்சிருக்கேன், உன் ஆஃபீஸில் இந்த வேலை இருந்தால் என்னை கூப்பிடுன்னு தானே சொல்லணும். அதுதானே தன்னம்பிக்கை. நான் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட், நான் இது படிச்சிருக்கேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட், இருந்தால் கூப்பிடு. அதுதான் தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதன். எனி சூட்டபிள் ஜாப் என்ன எனி சூட்டபிள் ஜாபு? எனி சூட்டபிள் ஜாப்னு அவன் என்ன நினச்சினுக்கிறான், மேனேஜர் போஸ்ட் நினச்சினுக்கிறான். அப்ளிகேஷனை பார்த்தோன்னே நான் என்ன நினைக்கிறேன், பியூனு கூட இவன் லாக் இல்லைன்னு நினைக்கிறேன். எனி சூட்டபிள் ஜாப். சார் கென்னடி ஜனாதிபதியாக இருக்கும்போது அங்கே எப்படின்னா, அமெரிக்கா ஜனாதிபதி அப்போ வீக்லி ஒன்ஸு பப்ளிக்கை பார்ப்பாங்க. கென்னடி பப்ளிக்கை பார்க்க வராது, யங்ஸ்டர்ஸ்லாம் நின்றுனுக்கிறான். அதில் ஒருத்தன் யார் யூ லேர்ன் டு டூ, நீ எதிர்காலத்தில் என்னவா வரப்போகிற எல்லாம் ஒன்று ஒன்று சொன்னான். ஒரு பையன் லா காலேஜ் பையன் சொன்னான், ஐ வாண்டட் டு பிகம் யூஎஸ் பிரசிடென்ட் லைக் யூ சார்னா. அழுந்துட்டார் கென்னடி. யூஎஸ் பிரசிடென்ட் கிட்ட சொல்கிறான், ஐ வாண்டட் டு பி யூஎஸ் பிரசிடென்ட் லைக் யூ. நம்ப மாட்டீங்க தோழர்களே, அந்த பையன் யூஎஸ் பிரசிடென்ட்டானா. அவன் பேர் கிளின்டன். 2 வாட்டி பிரச்சனையில் மாட்டினதில் வேறு பிரசிடென்ட் ஆகிட்டான். எண்ணியது அந்த ஊக்கம். சார் சேஃப்டி பின்னுக்கு தமிழ் என்ன? ஊக்கு. ஏன்? கிழிஞ்சதை தைக்கும். ஊக்கம் இருந்தால் எதுவும் கிழியாது, கிழிந்தாலும் ஊக்கமுடைமை அது தைத்து கொடுக்கும், அவ்வளோதான். சுவாமி விவேகானந்தரை பற்றி நம்ம எல்லாமே பெருமையாக சொன்னோம். என்ன சொன்னோம்? டியர் அமெரிக்கன் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், ஓ சிகாகோ, ஓ அதனால் இந்த ஓ எல்லாம் கரெக்டு. ஆனால் அவர் பெரிய தப்பு பண்ணார். அந்த 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 நிகழ்ச்சியை செப்டம்பர் மாதம் இவர் ஜூயே போயிட்டார். நல்ல குளிர், ட்ரெஸ்ஸு கிடையாது, அந்த குளிரை தாங்குகிற ட்ரெஸ்ஸு கிடையாது. விவேகானந்தர் எழுதுகிறார், ஒரு 100 முறை யோசித்திருப்பேன் இந்தியாவுக்கு திரும்பி விடலாமா என்று. என்னால் இங்கே பசி தாங்க முடியவில்லை, குளிருக்கான உடை என்னிடம் இல்லை. 100 முறை யோசித்திருப்பேன் இந்தியாவுக்கு திரும்பி விடலாம் என்று. ஆனால் இந்தியாவின் இந்து மதத்தை பரப்புவதற்கு இதை தவிர வேறு சரியான இடம் இல்லை. இந்தியா ஒரு ஆன்மீக பூமி என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை எனக்கு இருந்ததனால் இந்த வருத்தத்தை எல்லாம் தாங்கிக் கொள்ளுகிறேன்னு எழுதினார் பாருங்க. அதுதான் சுவாமி விவேகானந்தருடைய வெற்றி. அதனால தான் அவரால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. ஊக்கம் இருக்கணும் சார். ஆனால் சரி, நிறைய பேருக்கு என்ன தெரியுமா இருக்கும், லைட்டாக இருக்கும், அதை கேட்டு தெரிஞ்சுப்பான். இந்த அட்வைஸ் கேட்குறவங்களாம் பார்த்தா அவனெல்லாம் அரையின போல இருக்கும். சார் நான் என்ன படிக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவர் என்னடா நினைப்பார், நான் என்னவா ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றான். அவன் சொன்னால் ஆயிடுவியா? அட்வைஸ் கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்க வேணாவா சார்? சார் தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய விஞ்ஞானி, நூற்றுக்கணக்கான முடிச்சிருவனே நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவர். அவர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்குறான், அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி நம்பி போய் கேட்டான், சார் நான் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னு. உடனே அவர் ஏற்கனவே நிறைய கண்டுபிடிச்சி கிங் இல்லை, என்னது அப்படின்னாரு. ஒரு ரோட்டில் ஓடுற மாதிரி ஒரு வாகனம் இன்ஜின் வச்சு ஓடும், பேட்ரி பவர். எப்படி? இன்ஜின் நடுவில் இருக்கும் சார். உடனே எடிசன் சொன்னாராம், முட்டாள், ஒன்று இன்ஜின் முன்னாலேருந்து இழுக்கணும், இல்லை என்ஜின் பின்னாலேருந்து தள்ளணும், நடுவில் இருந்தால் ஓடாது, உன் கண்டுபிடிப்பு வேஸ்ட்டு. சொன்னது யார்? எடிசன். ஆனால் போனவன் சொன்னான், போவா, என்னுடைய ஊக்கம் எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சது இந்த ரோட்டில் ஓடும். நம்ப மாட்டீர்கள் நண்பர்களே, அந்த ஆள் பேர் தான் ஃபோர்டு. கார் கண்டுபிடிச்ச மனுஷன், அவன் கண்டுபிடிச்சவனால தான் இன்றைக்கி ரோடு மேலே காரு.
ஆனால் வேணான்னு சொன்னது யார்? எடிசன். எடிசனே சொன்னாலும் சரி, ஊக்கம் இருந்தால் நீ ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிப்பாளர் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நிறைய பேர் நான் பசங்களே சார் வீட்டில் கல்யாணம் பேசுகிறாங்க, அப்பா பையன்கிட்ட சொல்கிறாரு, என்னை பார்த்த பிறகு மாடா கல்யாண ஆசை உனக்கு வந்ததுன்னு. அப்பா சொல்கிற பையன் சொல்கிறாங்க, அதையும் ஒரு கை பார்த்துருவோம்பா. ஒரு ஊக்கம் தானே, இல்லைன்னா நம்மளுக்கு இல்லை சார் உண்மையிலே தன் முயற்சின்னு ஒன்று வேணும். எல்லாத்தையுமே கடவுள் கொடுப்பாருன்னு நம்பப்படாது. ஒருத்தன் ரொம்ப கடவுள் பக்தி ஜாஸ்தி, ஓவர் கடவுள் பக்தி, கடவுள் என்னை காப்பாற்றிடுவார் எல்லாத்துலேயும். ஊரில் வெள்ளம் வந்தது, பஞ்சாயத்தில் சொன்னாங்க டே ஓடிடு அப்படின்னு, ஜீப் அமிச்சாங்க பஞ்சாயத்தில். வீட்டு வாசலில் ஜீப்பு நிற்குது, வாடா தண்ணி வரப்போகுதுன்னு. கடவுள் என்னை காப்பாற்றுவார்னா ஜீப்பு போயிடுச்சு, தண்ணி வந்துடுச்சு, முட்டி வரையும் வந்தது. பஞ்சாயத்து ஒரு படகு அமிச்சுது, வடா கடவுள் காப்பாற்றுவார்னா நிறைய வந்துச்சு. மொட்டை மாடிக்கு போயிட்டான். கவர்மெண்ட்டே பார்த்து ஹெலிகாப்டர் அமிச்சுது, ஏணி போடுற ஏறான்னு, கடவுள் காப்பாற்றுவார்னா செத்துவிட்டான். மேலே போனான், கடவுளை பார்த்தான், ஏமாற்றிட்டீங்க, உன்னை அவ்வளோ நம்பினேன், பஞ்சாயத்தில் அமிச்ச ஜீப்பெல்லாம் ஏறல. கடவுள் சொன்னாராம், லூஸு, படகா வந்தது நான் தான்டா, நான் தான் உனக்கு படகு அமிச்சேன், ஏறல. எல்லாமே என்ன நம்பி இருந்தால் கீழே வந்து கையை பிடிச்சா தூக்கிட்டு வர முடியும். உன் முயற்சின்னு ஒன்று வேணாம். நம் முயற்சி இல்லாவிடில் எந்த தெய்வமும் நமக்கு கூட வராது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பெயர் தான் ஊக்கம். சில பேருக்கு ஊக்கமே தெரியாது சார், பேரை மாற்றிக்கிறேன்னு அடமுடிப்பான். வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறது எப்படின்னு இல்லை, ஜாதகத்துக்கு போவான், ஜோசியத்துக்கு போவான், பேரை மாற்றுவான். எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் மாற்றிருக்கான். சார் கல்வி நமக்கு எவ்வளோ 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 புதுமைகளை கண்டுபிடிச்சது. கார்டியாலஜி, ரேடியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி, பெத்தாலஜி, இன்னொன்றுமோ கண்டுபிடிச்சிது. இவனை ஏமாத்துறதுக்குன்னா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் சார், நேமியாலஜின்னு. நீங்கள் என்ன பேர் சொல்லுங்கள், உங்களுக்கு அது ராசி இல்லைன்னு மாற்றிடுவான். அப்படி பொழப்பு போகுது சில பேருக்கு. ஒருத்தன் போனா, உன் பேர் என்னன்னா ராம் அப்படின்னா, அந்த பேர் சரியில்லை, இது ராம்ன்ற பேர் சரியில்லைன்றான் சார் அவன். ராம் எப்படி ஸ்பெல் பண்ணுவேன் அப்படின்னா RAM. உலகம் ஃபுல்லாக அப்படி தான் எழுதுவான் ராமுக்கு. இவன் சொன்னான், அங்கே தான் ஜாதகப்படி 3 எழுத்து வரக்கூடாது, வேறு எப்படி சார் வரணும்? 2 R 3 A 3 M, எவ்வளோ வருது கூட்டி கழிச்சு பாரு, 8 சார். எழுதிப்பார். இனிமேல் செக்கில் கூட அப்படி தான் கையெழுத்து போடணும். அப்படி தான் போடுறான். நான் போனேன் அவங்ககிட்ட, பேர் மோட சுந்தரம், நல்லா இருக்கே அப்படின்னா. நான் நினச்சேன் அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு போல இருக்கு, ஏதாவது கோல்மால் பண்ண நான் போய் மேடையில் சொல்லிட போகிறேன் அப்படின்னு நினச்சின்னு சரியாக சொல்கிறான் போல இருக்குதுன்னு. ஆனால் அவன் மலைமொழிக்கு மகாதேவன். உஞ்சியல் என்ன அப்படின்னா எஸ்ன்னு மாற்றணும். அதான் பிரச்சனை சார். எங்கள் அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போனது 2 லட்ச ரூபா கடனும் அவர் இன்சியலும் தான். மாற்றுன்றான், எப்படி முடியுங்க? எல்லாமே சார் பசங்களுக்கு அந்த ஊக்கம் இல்லை. என் ஃப்ரெண்டோட பையன் இன்டர்வியூக்கு போயிட்டு 60 திரும்பி வந்துட்டான். என்னடா ஆச்சுன்னா, அங்கிள் 60 பேர் உட்காந்துக்கிறான், நான்சென்ஸ் அப்படின்றான். இன்டர்வியூவில் 60 பேர் இருக்கிறாங்களாம், வந்துட்டு இருக்கிறான் சார். நான் சொன்னேன், ஏன்டா வந்தேன்னு. எப்படி கிடைக்கும்? இன்டர்வியூ அட்டனே பண்ணல இவன், என்ன எப்படி கிடைக்கும்? 60 பேர் இருக்காங்களேன்னு. 60ல் நீ ஃபஸ்ட்டு வருவேன்னு ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நம்மளை தெரியாதா அவங்க வந்துட்டான் சார், இன்டர்வியூ அட்டன் பண்ணல. அப்படி தான் நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்டில் நிற்பான், நம்ம நம்பர் வராதுன்னா லேட் ஆகும், நீ தப்பாக டைம் போயிட்ட. சில பேர் அதே விதின்னுவான், நம்ம விதி சார் எப்போ வந்தாலும் பஸ் வராது, நீ சரியான டைம் போகல. இவன் என்ன பண்ணுவான் சார், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பானுங்க. ஏதாவது நம்பர் வரும், ஏறிடுவான். ஏறிட்டு பின்னால் பார்ப்பான், இவன் பஸ்ஸு காலியாக வரும், பின்னாடியே டென்ஷன் ஆகிடுவான். இந்த காலி பஸ்ஸில் ஏறினா கூட ஒரு சீட்டை ஃபிக்ஸ் பண்ணி உட்கார மாட்டானுங்க. நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா? ஒரு சீட்டில் உட்காருவான், டக்குனு ஏறி 3ஆவது சீட்டில் உட்காருவான், திருப்பியும் அப்படி இப்படி பார்த்துட்டு முன் சீட்டில் போய் ஜன்னல் வர உட்காருவான். கரெக்டாக இவன் உட்கார சீட்டில்
பக்காவாக உட்காரான்ல, அந்த ஜன்னல் ஒர்க் பண்ணாது. அன்றைக்கின்னு பார்த்து மழை பெய்யும், செத்து சுண்ணாம்பாவான். ஊக்கம் இல்லாதது, நம்பிக்கை இல்லாதது, எல்லாமே அப்படி தான் சார். எது நமக்கு வரும், அதில் பெஸ்ட்டு எது? நான் சொல்கிறது எப்படின்னா, ஊக்கம் உடைமை. அதனால் நீங்கள் என்ன வேணாலும் நினைச்சின்னா அதான் மாறணும், அதுக்காக ஊக்கம் அதெல்லாம் வேலைக்காக. எது அளவோ அதான். இல்லை அப்படி தானே? நான் திடீர்னு காலேஜ் கட்டணும்னு ஆசைப்பட்டால் முடியுமா? பெரம்பலூரில் இருந்துட்டு பிரதமர் மந்திரி ஆகணுன்னா முடியுமா? நம்ம லெவல் எதுவோ அவ்வளோதான். ஆனால் அதில் தெளிவாக இருக்கணும். ஓவராக ஆசைப்பட்டு அநியாயமாக படியாகக்கூடாது சார். எனக்கு இங்கிலீஷு மீடியம் படிக்கணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. ஏன்னா அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், ஐயாக்கெல்லாம் தெரியும், 35 வருஷத்துக்கு முன்னால் ஸ்கூல்லாம் வேறு மாதிரி இருந்தது. கான்வென்ட்டு அப்படின்னா கிறிஸ்டியனுங்க மட்டும்தான் கான்வென்ட்டு, இங்கிலீஷ் மீடியம். அதுக்கு பேரே கான்வென்ட்டு தான். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்க அங்கே தான் போவோம். அந்த குழந்தைங்களாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும். ஏன்னா டீசெண்டாக பேண்ட்டு, ஷர்ட்டு, டையு, ஷூ, சாக்ஸ் எல்லாம் போட்டு போவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படி தெரியுமா, அப்போல்லாம் யூனிஃபார்மில் ட்ரெஸ்ஸு போட்டு போனாலே பெரிய விஷயம், அலோவ் பண்ணுவாங்க. எனக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு ஆசை சார், முடியல. எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன், உன்னை நான் ஏன்னா எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன், 2 அக்கா 2 தங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, உன்னை நான் கண்டிப்பாக சேர்க்குறேன்னாங்க. தேங்க்யூ அப்படின்னேன். கூட்டி போனாங்க. அப்போல்லாம் பிரின்ஸிபல்லாம் சொல்ல மாட்டோம், ஹெட்மிஸ்டர்ஸ் தான். எங்கள் அம்மா சொன்னாங்க, ஹெட்மிஸ்டர்ஸ் கிட்டே போன உடனே குட் மார்னிங் மேடம் சொல்லணும். சொல்கிறேம்மான்னு 3 கேள்வி கேட்பாங்கடா, கரெக்டாக பதில் சொல்லு. வாட் இஸ் யுவர் நேம்? மோகனசுந்தரம்மா. வாட் இஸ் யுவர் மதர் நேம்? ராணி அம்மாள். வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? செல்வராஜ். சூப்பர், வா அப்படின்னாங்க. போனேன். ஹெட்மிஸ்டர்ஸ் உட்காந்துருந்தாங்க. குட் மார்னிங் மேடம்னு. கம் மை சைல்டு அப்படின்னாங்க. ஏன் ஞாபகம் இருக்குதான்னு கேட்காதீங்க, அப்போல்லாம் 5 வயசு புத்தி தெரிஞ்ச ஒன்று தான் ஸ்கூலுக்கு அமிச்சாங்க. சரியா? இப்போ மாதிரி இடுப்புலேயே கூட்டி போய்ட்டு அங்கேயே உட்கார வச்சுட்டு வர்றது இல்லை. அப்போல்லாம் கொஞ்சம் தெரியும் எனக்கு. எங்கள் ஹெட்மிஸ்டர் நன்னவங்க, எங்கள் ஹெட்மிஸ்டர் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே கேள்வி, வாட் இஸ் யுவர் நேம் என்னங்க? மோகனசுந்தரம். வாட் இஸ் யுவர் மதர் நேம்? ராணி அம்மாள். இப்போ அடுத்தது, வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? அதம்மா அது கேட்கல. அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு டைம் சரியில்லையா, எனக்கு டைம் சரியில்லையா தெரியல. அடுத்த கேள்வி, வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் தானே கேட்கணும். அந்த அம்மா பாட்டுன்னு வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னாங்க. அப்படின்னா உங்கள் அப்பா என்ன வேலையில் இருக்கிறாருன்னு அர்த்தமா. அதுவே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். எனக்கு என்னென்னா, நம்ம சிலபஸில் அது கிடையாதுங்க. எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு சிலபஸ் இருக்குல்ல, அதில் அது கிடையாது. எனக்கு 3rd கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அது மட்டும்தான் தெரியும். வாட் இஸ் யுவர் ஃபாதர்? செல்வராஜ் அப்படின்னா. நோ 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 நோ, வாட் இஸ் யுவர் ஃபாதர்? அதே செல்வராஜ். தமிழ் மீடியத்துக்கு அமிச்சிட்டாங்க. நம்ப மாட்டீங்க, ஜாக்கஞ்சில்ல நான் 6ஆம் கிளாஸில் கற்றுக்கினேன். இப்போ கூட சரியாக தெரியாது. என் பையன் ஜாக்கஞ்சில்லாம் சொல்லும்போது பெரியவங்க கிட்ட விளையாடுறது போ அப்படின்வேன். ஏன்னா அவன் சரியாக சொல்கிறானா இல்லைன்னே தெரியாது. இங்கிலீஷ் தெரிலங்க. இப்போவும் இங்கிலீஷ் பேச வராதுங்க. இங்கிலீஷ் பேசுகிறவனை பார்த்தாலே பிடிக்காதுங்க. ஆமாம், அவங்ககிட்ட பேசணும், தேவையில்லாமல் மனசுக்குள்ளே டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதை திக்கி திக்கி பேசணும். எதுக்கு? துஷ்டனை கண்டா தூரம். நமக்கு நல்லா தான் போயின்னு இருந்ததுங்க, நல்லா தான் போயின்னு இருந்தது. எங்கள் ஆஃபீஸில் புதுசாக சிஇஓ ஒருத்தர் வந்தார். அவன் தமிழன் தான். வந்துட்டு பார்த்தாரு, எல்லாம் நாங்கள் தமிழில் பேசிக்கிறோம். டென்ஷன் ஆகிட்டார். கைஸ், ஃப்ரம் டுடே, ஃப்ரம் நவ், ஆஃபீஸ் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ் அப்படின்னாரு. யாரும் தமிழ் பேசக்கூடாதுன்ட்டார். பிடிச்சதுரா சனி நம்மளுக்கு நினச்சேன். என்னை மட்டும் தனியாக ரூமுக்கு கூப்பிட்டாரு. போனேன். தமிழில் தான் கேட்டார். நீங்கள் ஏதோ வெளியில் பட்டிமன்றலாம். எஸ் சார், அதெல்லாம் வெளியில், உள்ள இங்கிலீஷ். ஷுவர் சார். வெளில வந்து அந்த ஆள்கிட்ட பேச்சை நிறுத்திட்டேன். எதுக்கு சார்? பரவாயில்ல சார். என்னாச்சு? அவர்கிட்ட பேசுறதே இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் சிஇஓ கிட்ட பேசின்னு இங்கிலீஷில் கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேட்னு. என்னாச்சுக்க, ஒரு நாள் சென்னையில் நான் என் வேலைக்கு ஆக்டிவா ஸ்கூட்டரில் தான் போவேன். போயினே இருந்தேன். முன்னால் போகிற இந்த குட்டி யானைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வேனை, அந்த வேனில் ஏற்றிட்டேன். பின்னால் மட்காடு நசுங்கிடுச்சு. ரிப்பேர் பண்ணிட்டு தான் போக முடியும். லீவு போடணும். லீவு போடுறதா இருந்தால் சிஇஓ கிட்ட தான் சொல்லணும். மணி 7:30 காலையில். அடித்தான் அவருக்கு ஃபோனு. எஸ்,
குட் மார்னிங் சார். எஸ் மிஸ்டர் மோகன் சுத்ராப் என்ன சார், ஐ ஹிட் லிட்டில் எலிஃபென்ட் சார் அப்படின்னா முடிஞ்சிச்சு. அவருக்கு பிபி சூட்டப் ஆயிடுச்சு. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங், ஆர் யூ ரைடிங் இன் த ஃபாரஸ்ட் இல்லைவோ சொல்கிறா சார். அது என்ன மேக்கிங் சொல்ல முடியும் சார்? எல்லோரும் சொல்கிறான் குட்டியானன்னு, அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி லிட்டில் எலிஃபெண்ட்டுன்னு அவனுக்கு புரியல. அது இப்போ நசுங்கிடுச்சின்னு சொல்லணுங்க. நசுங்கிடுச்சிக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சால் சொல்லிட மாட்டோமா? நசுங்கிடுச்சு அப்படின்னா ஸ்கூட்டர் நசுங்கிடுச்சு, அதுக்கு இங்கிலீஷில் தெரியல. சரி, சொட்டை ஆயிடுச்சின்னு சொல்லலாம் பார்த்தா அந்த ஆள் அவனை கோச்சிக்கிறேன்னு திட்டுவேன்னு நினச்சிக்கிறான். ஏன்னா அந்த ஆள் கொஞ்சம் பால்டு, அதெல்லாம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அப்போ சொட்டன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் சார், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார்னு வச்சிட்டேன். நண்பர்களே, இப்போ என்ன சொல்ல வரேன், எது ஊக்கம் உடைமைனா வரலையா முற்று, வர்றத தெளிவாக இருக்குது. எனக்கு ஆங்கிலம் வராது, ஆனால் தமிழில் பேச கற்றுக்கிட்டேன். இந்த உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போய் பேசி வெற்றி அடைஞ்சிருக்கேன். அதுதான் ஊக்கம் உடைமைனா, அதுதான் ஊக்கம். அது கைவிடல்னா அதுதான் சார். என்ன பிரச்சனைனா நமக்கு எது ப்ராப்ளம்னு தெரியல, நம்மக்கிட்ட என்ன ப்ராப்ளம்னு தெரியல. பிரச்சனை நம்மக்கிட்டே வச்சுட்டு ஊர் ஃபுல்லாக தட்டி நிற்போம். பார்த்துக்கிறீங்களா? டேவிட்டு சர்ச்சுக்கு போகிறாரு. தண்ணி குச்சிக்கிறோமா? டேவிட்டு சர்ச்சுக்கு போகிறான். ஃபாதர் டேவிட், எஸ் ஃபாதர். நம்ம சர்ச்சு தான், எஸ் ஃபாதர். உனக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன், எஸ் ஃபாதர். ஒரு 5 வருஷம் இருக்கும்ல, எஸ் ஃபாதர். ஏன் சன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஃபாதர்? 5 வருஷமாக குழந்தை இல்லை ஃபாதர். ஐயோ மை காட், கவலைப்படாத போ, நான் வேளாங்கண்ணிக்கு போய் மாதா கிட்டே வேண்டிட்டு மெழுகுவர்த்தி கொளுத்துறேன் போ. போயிட்டான். 5 வருஷம் ஃபாதர் அவனை பார்க்கல. 5 வருஷம் கழிச்சு பார்க்குறாரு. ஏய் டேவிட் கம். என்ன ஏன் அதே சோகமாக இருக்கே, இன்னும் குழந்தை பிறக்கலையா? இல்லை ஃபாதர், பிறந்துச்சு. அப்புறம் ஏன்? இல்லை ஃபாதர், நீங்கள் மெழுகுவர்த்தி ஏற்றுறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த வருஷம் ரெட்டை குழந்தை ஒன்று பிறந்தது. அப்புறம் அடுத்த வருஷம் இன்னொரு ரெட்டை குழந்தை பிறந்தது. அப்புறம் அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்தை பிறந்தது. இப்போ 8 மாதம். அவர் அப்படியே பார்த்துருந்தார். அப்புறம் இவன் என்ன பண்ணால், இந்தாங்க ஃபாதர் வேளாங்கண்ணிக்கு டிக்கெட்டு அப்படின்னா. ஏண்ணே, நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகுவர்த்தி இன்னும் பிரகாசமாக எரியுது, போய் அவிச்சிட்டு வந்துருங்கண்ணா. மெழுகுவர்த்தி மேலே பிரச்சனையா சார்? இல்லை ஃபாதர் மேலே பிரச்சனையா? டேய், பிரச்சனை உங்ககிட்ட இருக்குடா. அது தெரியாமல் நீ ஊர் ஃபுல்லாக பிரச்சனைன்னு சொல்லக்கூடாதுல்ல. நம்ம பலம் எதுன்னு தெரியணும் சார், நம்ம பலவீனம் எதுன்னு தெரியணும். அதுதான் ஊக்கமுடைமை. உன்னுடைய பலவீனம் எதுன்னு தெரிஞ்சிச்சுனாலே போதும், உன்னுடைய பலம் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும். சர்க்கஸ் நடக்குதுங்க, யானை வித்தை காமிச்சுன்னு இருக்குது. ஒரு அமெரிக்காக்கார பையன் பார்க்குறான், ஒரு சீனாக்காரன் பையன் பார்க்குறான், ஒரு ஜப்பான் பையன் பார்க்குறான், நம்ம பையன் ஒருத்தன் பார்க்குறான். யானை வித்தை காமிக்குது. அமெரிக்காக்கார பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க, தம்பி யானை எவ்வளோ பெருசு, வித்தை காமிக்குது எப்படின்னு. அவன் சொன்னான், சார் மனித மூளையை நம்பிய நாடு அமெரிக்கா. அவன் சொன்னான், நான் சார் தெரியாமல் பேசுகிறேன், யானை 5 அறிவு, மனுஷன் 6 அறிவு. என்னதான் யானை பெருசாக இருந்தாலும் 5 அறிவு 6 அறிவு அடைக்கிறோம். முதலாளித்துவ நாடு. சைனாக்கார பையனை கூப்பிட்டாங்க, தம்பி யானை மனுஷனுக்கு பயப்பில்லை சார், மனுஷன் கையில் அங்குசம் வச்சுருக்கான் பாருங்க, அதுக்கு பயப்பு. கம்யூனிஸ்ட் நாடு. நம்ம பையனை கூப்பிட்டாங்க, தம்பி யானை, ஓ வயலடிங்க, யானை இல்லை அது பிள்ளையார், பக்தர் எது கேட்டாலும் நடத்திடுவார். தப்பாக நினைக்காதீங்க சார். சரி, ஏனென்றால் இந்த பூமி ஆன்மீக பூமி, அந்த சிந்தனை தான் இருக்கும். ஜப்பான் பையனை பார்த்து கேட்டாங்க, தம்பி, அவன் சொன்னான், யானைக்கு அது பலம் தெரியல சார், அது பலம் தெரிஞ்சால் நம்மளாம் சர்க்கஸாக பார்ப்போம். ஏன்னா 45 ஹிரோஷிமா நாகாசாகியில் பாழா போன ஒரு நாடு. மனிதனுடைய சக்தி எது பலம் எதுன்னு தெரிஞ்சு மீனும் வல்லரசாச்சு பாருங்கள். அதுதான் ஊக்கமுடைமையுடைய ஒரு ஒட்டுமொத்த நாடாக விளங்குகிறது. அது இவ்வளோதான். நமக்குன்னு ஒரு எய்ம் வேணும், நமக்குன்னு ஏதாவது நல்லது பண்ண சார். வள்ளுவர் தெளிவாக 2 யானை சொல்கிறார் சார், ஒரே அதிகாரத்தில் 2 யானை. ஒன்று யானை நம்பர், நீங்கள் குரல் சொல்லியேன்னு கோச்சிக்கக்கூடாது.
மனப்பாடமாக தெரிஞ்சால் சொல்ல மாட்டோமா? யானை நம்பர் 599 போய் தேடுங்க, இன்றைக்காவது குரல் எடுத்த மாதிரி இருக்கும். இன்னொன்று யானை நம்பர் 597. ஒன்றும் இல்லைங்க, ரெண்டுமே ஊக்கமுடைமைக்கு சொன்னது தான், ரெண்டுமே யானை தான். காட்டில் ஒரு யானை புலி ஊக்கமாக அடிக்குது, ஓடி போட்டுது. யானை பெருசு, ஊக்கம் இல்லாததுனால் யானை ஓடிடுச்சின்றாரு. பின்னால் அதே ஊக்கமுடைமையில் சொல்கிறாரு, போர்க்களத்திலே வில்லும் அம்பும் இருந்து யானை அதை உதறி விட்டுட்டு எதிரியை பார்த்து ஓடுதுன்றாரு ஊக்கத்தால். அப்போ காட்டில் இருக்கிற யானை ஊக்கம் இல்லாததுனால் புலியை கண்டு ஓடுது. போர்க்களத்தில் யானை ஊக்கம் உடையதுனால காயம் பட்டாலும் எதிரியை துவம்சம் பண்ணுது. அது ரெண்டுத்துக்கு என்ன காரணம்? ஒன்று காட்டில் இருந்தது, யானை தான் ரெண்டும். காட்டில் இருக்கிற யானைக்கு தேர் இஸ் நோ ட்ரைனிங், அதுவே வளர்ந்த யானை, நோ ட்ரைனிங், அதுக்கு ஊக்கம் கிடையாது, முதன்னு வளர்ந்துருக்கு, அவ்வளோதான். ஆனால் ஒரு அரசன் கீழே படையில் இருக்கிற யானைக்கு ஊக்கம் உண்டு, வெல் ட்ரைன்டு. ஆக ஒவ்வொரு தனி மனிதனும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஈ ஷுட் பி வெல் ட்ரைன்டு. அவனுக்கு ஒரு இலக்கு வேணும், இலக்குக்கான பயிற்சி வேணும். பயிற்சியை நோக்கி வீரன் நடைபோட்டால் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.